ஸோ வணக்கம் அவர்களே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி தான் அஃபிஷியலாக வந்து கிளம்ப போகிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ட்ரெயினு. நைட்டு 10 o'clock இருக்குது. நைட்டு 10 o'clock சென்னை டு ஆக்ரா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு சொல்லிட்டேண்ணா. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆக்ரா தான். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நீங்கள் என்னோடய ட்ராவல் வ்ளாக் தான் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த ரைடுக்கு ஆக்சுவலி ரைடுன்னு வருது. இந்த ட்ரிப்புக்கு நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன் பேக் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா? உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். தலைக்கவசம் அணியாமல் இரு சக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ திங்ஸும் வந்து இப்போ வெளியே இருக்குது. இது எல்லாமே உள்ளே போகணும். இது இல்லாமல் லேப்டாப் வரும், லேப்டாப் பேக் வரும். அண்ட் அது வந்து நான் பேக் பேக்கிங் வெளியே மாட்டுறது என்னோட சின்ன சின்ன கேமரா கியர்ஸ் அண்ட் சானிடைசர், மாஸ்க் அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கிறதுக்காக அது பேக்கில் மாட்டிப்பேன். அதை லைக் இதுக்குள்ளே வந்து இது போயிடும். அண்ட் இதோ பார்த்திங்கன்னா நம்ம டெக்கத்லான் பேக் இருக்குதுல்ல, அதில் ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். ஸோ அது இருக்குது. அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸு, வின்டர் கியர்ஸ், அப்புறம் இது இருக்குது. வின்டர் கியர் இருக்குது. ஏன்னா நம்ம போகிற இடத்துல ஒரு சில இடத்துல ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ வின்டர் கியர்ஸ். அண்ட் இது வந்து கிஃப்ட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் பார்க்குறோமோ மீன்ஸ் ஒரு சில பேருக்கு அந்த கிஃப்ட் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாம் நீங்கள் வ்ளாக் பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியும் அந்த கிஃப்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி. நேற்று தான் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அதை பேக் பண்ணி வச்சுருந்தேன். 3 வந்து சந்தோஷம் வந்து பேக் பண்ணி கொடுத்தா, மற்றலாம் நான் பேக் பண்ணேன். அண்ட் கவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இது இல்லாமல் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க், கிம்பிள், கொஞ்சம் ஆக்சசரிஸ், கேமரா ஆக்சசரிஸ் அண்ட் ஐகோப்ரோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேங்க. காட்டுறேன். கோப்ரோவும் இருக்குது. ஸோ மொபைல் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நான் மொபைல்லேயே எடுத்துகிட்டு இருக்கேன். கோப்ரோ ஷார்ட்ஸ் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஏன்னா பழைய வெர்ஷன் கம்பேரிட்டிவ்லி என்னோடய மொபைலை விட. ஸோ அதனால் வந்து எங்கெல்லாம் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வாட்டர் ஷாட், அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கும்போது அண்ட் சம் ட்ராவல் வீடியோஸ் மட்டும் எடுக்கணும், வாய்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போதுலாம். ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா மைக் போட்டால் தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ராவான கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன். அதோட மொபைல்லேயே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன். அண்ட் எல்லாமே பார்ப்பீங்க. இது வந்து கொஞ்சம் எஜுகேஷனல் ட்ரிப்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம பைக்னால் ரைடிங் கியர் வந்து காலையில் போட்டோம்னா நைட்டு கழுவிட்டு வரும். உள்ளே வந்து டிஷர்ட்ஸ் அண்ட் ஆஃப் ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ அதோட முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து இது பேக் பேக்கிங். ஸோ ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், திருப்பி ரூமுக்கு வருவோம், பஸ்ஸில் போவோம். ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வேர்ஸ் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் நிறையவே எடுத்துகிட்டு போகிறேன், கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே. அண்ட் வந்து பிளாங்கெட்ஸ், ட்ரெயினில் பிளாங்கெட் கொடுக்க மாட்டாங்களா, அது சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக. அதனால் பிளாங்கெட் எடுத்துகிட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் பிளாங்கெட், நம்மளோட பிளாங்கெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரூம்ஸ்லேயும். ஸோ அங்கே இருக்கிறது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு தெரியல. எல்லாமே வந்து நல்ல ஹோட்டல்ஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொத்த காலேஜும் போகிறோம், மொத்த காலேஜ் மீன்ஸ் மொத்த பேட்சும் போகிறோம். அண்ட் எங்களோட ஜூனியர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே வந்து வ்ளாகில் பார்ப்பீங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது. நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அண்ட் நிறைய வ்ளாக்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய மீன்ஸ் ட்ரிப்பில் இருக்கும் போதே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த வாட்டி லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து பேக்கப்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ லேப்டாப்பில் வந்து இப்போ தான் வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1:30 ஆகுது. ஸோ 1:30க்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதுக்கப்புறம் தான் உட்காந்து இந்த வீடியோ எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், மற்ற டேக்ஸ் எல்லாம் போட்டு முடிக்கணும். நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து நந்தி ஹில்ஸ் ரைடும் அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நான் ஒரு சின்ன April 8ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான எடிட்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சு தம்ப்நெயில் அது இதெல்லாம் எல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணேன். இப்போ தான் காலையில் எழுந்து தான் பேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். காலையில் தான் கொஞ்சம் பர்ச்சேசிங்கே காலையில் தான் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து வெறித்தனமாக இருக்கும்போது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நீ என்னடா பைக் வீடியோ தான் போட்டுகிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தோன்னா ட்ராவல் வீடியோஸ் மீன்ஸ் பேக் பேக்கிங் பண்ணுற திடீர்னு இது பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவல் ரிலேட்டட் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம், ரைடும் பண்ணுவோம். ஸோ இந்த பெரிய பிளான் முடிச்சுட்டு வந்து ஒரு ஷார்ட் ரைட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு 3 to 4-5 days அந்த மாதிரி. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா போயிட்டு வந்தப்பறம் தான் எவ்வளோ ஒர்க் இருக்க போகுது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, காலேஜ் அண்ட் பர்சனல் ஒர்க்ஸ். ஸோ அதெல்லாமே பண்ணணும். பைக்கு கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேணான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் பைக்கை வந்து கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால. ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து முடிக்கும் போது கரெக்டாக எனக்கு ஒரு நல்ல ஒரு லாங் பிரேக் கிடச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பைக் எடுத்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ பண்ணுறேன்.